இது முடிவில்லாத தொடக்கம். தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் நடிப்பில் வெளியாகும் ஜனநாயகன் வெற்றி பெற வாழ்த்துகிறோம். இவன் அசாருதீன் உதுமான் அலி, பாபநாசம் சட்டமன்ற தொகுதி, தமிழக வெற்றி கழகம். பாஜக ஆளக்கூடிய மத்திய அரசு தான் இதை ரத்து செய்யறதுக்கான முழு உரிமையும் அவங்கள்ட்ட தான் அதிகாரம் இருக்கு. கேள்விகளை நீங்கள் நேரடியாக அங்கே தான் கேட்கணும். அதை விட்டுட்டு ஜனநாயகனை காப்பாற்ற போகிறோமா, ஜனநாயகனை காப்பாற்ற போகிறோமாங்கிற இந்த ரைமிங்கில் டைமிங்லாம் போடுற ஆடு தமிழ்நாட்டில் யாருன்னு நமக்கு தெரியும். கொண்டைய முறையிடாங்கிற மாதிரி தான் இவங்க சொல்ல வேண்டியது. நானும் பார்த்தேன் சில இடங்களில். நேற்று நீங்கள் கூட ஒரு ஜனநாயகத்தை காப்போங்கிற ஒரு போராட்டம்லாம் நடத்த போகிறாங்க போல. அது உள்ளே போய் பார்த்தா யாருன்னு பார்த்தா நீங்களாம் உதவி வேணாம் போங்கடாங்கிற மாதிரி தான் இருக்கு அவங்க. அதுக்கு வேறு பேனர் வச்சுக்கிறாங்க, பேரை வச்சுக்கிறாங்க. எதுக்கு இவ்வளோ ஒரு மட்டமான அரசியல்? அந்த இளைஞர்கள் நீங்கள் உணர்ச்சி பூர்வமாக நிற்கிறாங்க. இதை வைத்து ஒரு அரசியல் பண்ணணுமா? நேற்று முக்கியமாக நீட்டு விஷயம் போயிட்டு இருக்கப்ப இவங்க எதை கையில் எடுக்கிறாங்கன்னா மேகதாது கையில் எடுக்கிறாங்க பார்லிமெண்ட்டில். ஆமாம். இப்போ அதுலேருந்தே தெரிஞ்சுக்கணும் இவங்க என்ன ஒரு கேம் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போ அதான் பண்ணுவாங்க. இன்றைக்கி நீட்டு ஒரு நாளில் முடிச்சிருவாங்க. சோனம் வாங்ஸ் வாங்கிட்டாரு, சுப்ரீம் கோர்ட்டு கேட்டுருச்சு, நாங்கள் குழு போட போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மேட்டரை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அடுத்த பார்லிமெண்ட் செஷனில் மண்டேக்கு மேலே முதல்ல மேகதாது தான் எடுப்பாங்க. மேகதாது எடுத்து அது பிரச்சனை போயிட்டு இருக்கப்போ மதியானத்துக்கு மேலே திடீர்னு டீலிமிட்டேஷன் மற்ற விஷயத்தை கொண்டு வருவாங்க. கொண்டு வந்துட்டு அவங்க பண்ணுற வேலையை எப்பயும் போல பண்ணுவாங்க. இதுதான் அவங்களுடைய கேம் பிளான். ரெட்ரோலூக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு சுபைர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஒரு பக்கம் ஜனநாயகன், இன்னொரு பக்கம் ஜனநாயகம் அப்படின்றது தான் இப்போது சமூக வலைதளங்களில் இருக்கக்கூடிய பெரிய பேசுபொருளாக நம்ம எல்லாம் பார்க்குறோம். ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகி ஒரு பக்கம் ஒரு வரவேற்பை பெற்றுருக்கு. கடைசி படம் அந்த ரசிகர்கள் அவங்களுடைய அந்த கொண்டாட்டத்தை ஒரு பக்கம் பண்ணி, இன்னொரு பக்கம் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக டெல்லியில் இருக்கக்கூடிய மாணவர்கள், இளைஞர்கள் ஒரு பக்கம் போராடுறாங்க. இதுக்கு நடுவில் ஒரு இது இருக்குது இங்கே. அதுவும் தமிழ்நாட்டில் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது. நமக்கு ஜனநாயகம் முக்கியமான்றதை முடிவு பண்ணணுன்றாங்க. இன்னொரு பக்கம் திரைப்பிரபலங்கள்லாம் சேர்ந்து அவங்க அவங்களுடைய கருத்துக்களை பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக ரஞ்சித் அவர்களுடைய கருத்து அப்படின்றது 8 தலித் அமைச்சர்கள் என்ன பெருமை இருக்குது, அவங்களால இங்கே என்ன நடந்துருச்சு, 2 மாதம் ஆகிடுச்சு நீங்கள் ஆட்சிக்கு அப்படின்ற சில கருத்துக்கள்லாம் முன்வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஒட்டுமொத்தமாக இந்த சூழல்ன்றது இப்போ எப்படி இருக்குது? ஜனநாயகம் வேறு, ஜனநாயகன் வேறு. இடையில ஆறு போட்டு குழப்பிக்கிறவே வேண்டாம். அது ஒரு திரைப்படம். முதலமைச்சராக இருக்கவர் நடிச்சிருக்கக்கூடிய கடைசி படம். ஒரு 30 வருஷம் திரையில் பார்த்து கொண்டாடிய ரசிகர்கள் அந்த கடைசி படத்தை ஒரு உற்சாகத்தோடு ஆரவாரத்தோடு ஒரு சென்ட் ஆஃப் பார்ட்டி மாதிரி பார்த்து கண்கலங்குறாங்க. அது இந்த படம் ட்ராவல் ஆகி வந்ததே பெரிய போராட்டம். அப்போ இவ்வளோ தடைகளை தாண்டி ஒரு படம் வந்திருக்கு அப்படிங்கிற படத்தை பார்க்குறப்ப அவங்க ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் கண்ணீர் விடுறாங்க. அது ஒரு நேற்றோடு முடிஞ்சு போச்சு. நீங்கள் மதியானத்தோடு முடிஞ்சு போச்சு. அவங்க உங்கள் வேலையை பார்க்க போயிட்டாங்க. ஜனநாயகத்துக்கு இன்றைக்கி ஒரு பிரச்சனையா அப்படின்னா இருக்குது. அகில இந்திய அளவில் நீட் தேர்வு அப்படிங்கிறது தொடர்ந்து தமிழ்நாட்டில் பாஜகவை தவிர இன்றைக்கி ஆட்சியில் இருக்கக்கூடிய தாவேகா முதற்கொண்டு நீட் தேர்வு விளக்குங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க. ஆமாம். அதாவது நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு, அமைச்சர் மாற்றம்ங்கிறது நம்ம கோஷம் கிடையாது. அது அங்கே நம்மளுடைய நிலைப்பாடுங்கிறது எல்லா கட்சியிலும், அதிமுக, திமுக, தாவேகா, பாஜகவை தவிர நாம் தமிழக கட்சிகளுமே இன்னைக்கு அரசாங்கமாக இருக்கக்கூடிய தாவேகா அரசினுடைய நிலைப்பாடுமே நீட் தேர்வு முற்றிலுமாக ஒழிக்கணும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதே நேரத்தில் ஜனநாயக ரீதியாக போராடுவதற்கான இடமும் இருக்குது. போராடிட்டு தான் இருக்கிறாங்க. கல்லூரிகளில் போராடுறாங்க, சட்டக்கல்லூரிகளில் போராடுறாங்க. தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸில் தொடர்ந்து போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அரசாங்கம் அதுக்கான அனுமதி கொடுத்துருக்காங்க, போராடுறாங்க. ஒரு சில இடங்களில் விரும்பத்தகாத சில சம்பவங்கள் நடந்திருக்கு. அது உண்மையிலேயே வருந்தத்தக்க விஷயம், கண்டிக்கத்தக்க விஷயம். முதலமைச்சருக்கு பார்வைக்கு போய் அதுக்கு சம்மந்தப்பட்ட அப்படி நடந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இன்றைக்கி மாணவர்கள் மீது கை வைக்கிறதுக்கு உலகத்தில் எந்த அரசாங்கத்துக்குமே சட்டம் கிடையாது. இப்போ ஜனநாயக ரீதியாக போராடக்கூடிய மாணவர்கள் கை வைக்கக்கூடாது. ஆனால் டெல்லியில் பார்க்குறோம் இன்றைக்கி என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு. இன்டர்நெட் கட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு போகக்கூடிய சாப்பாடை கட் பண்ணுறாங்க, அவங்கள லத்தியை கொண்டு போய் அடிக்கிறாங்க. நேற்று போராட்டத்துக்கு போயிட்டு வந்த சில பேர் சொன்னதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப வருத்தமாக இருந்தது. அவங்க அன்கான்சியஸன் ஆகி வண்டியில் தூக்கிட்டுலாம் போடுறாங்க அப்படின்னு. அப்போ அது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இங்கே இல்லை. இங்கே போராடுவதற்கு எல்லா உரிமையும் இருக்குது எல்லாருக்கும். ஆனால் சில இடங்களில் அசம்பாவிதம் நடந்திருக்கு. அது கண்டிக்கத்தக்க விஷயம். முதலமைச்சர் பார்வைக்கு போன பிறகு நடவடிக்கை எடுப்பார்னு நினைக்கிறேன். நேற்று நீலம் அமைப்பு சார்பாக திரைப்பட கலைஞர்கள்லாம் சேர்ந்து ஒரு இந்த விஷயத்திற்கு ஆதரவாக ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க. அது எல்லாருக்கும் ஏற்பட்ட ஒரு விஷயந்தான். இன்றைக்கி டெல்லியில் நடக்கக்கூடிய அந்த சம்பவத்தை பார்த்துட்டு யாருமே அவ்வளோ ஈஸியாக கடந்து போக முடியாது. அது ஒரு கலைஞராக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அந்த உணர்ச்சி இருக்க தான் செய்யும். வெற்றிமாறன், அமீர், ரஞ்சித், அப்புறம் கலையரசன், ஆண்ட்ரியா போன்ற பல சினிமா பிரபலங்களும் தன்னை கவனத்தை ஈர்ப்பதற்கான
அவங்க ஆதரவு நிலைப்பாட்டில் ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க. அது மத்திய அரசை நோக்கியும் சில கேள்விகளை கேட்குறாங்க, மாநில அரசை நோக்கியும் கேட்குறாங்க. 8 தலித் அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அதுதான் அங்கே ஒரு சிக்கல். இப்போ என்னென்னா நடக்கிறது சாதி மதம் பார்க்காம இளைஞர்களை வந்து கூடி நிற்கிறான். ஒரே இடத்துல சாப்பிட்டு ஒரே இடத்துல படுத்துருக்கான். இவன் சட்டை அவன் போடுறான், அவன் சட்டையை அவன் போக்குறான். அங்கே சாதியும் கிடையாது, மதமும் கிடையாது, அரசியலும் கிடையாது. தன்னெழுச்சியாக ஒரு தலைமுறைக்கான கல்வி இன்னைக்கு பாதிக்கப்படுது. அங்கே தலைநகரில் போராடிட்டு இருக்கு. பாலினம் கூட அங்கே ஒரு பெரிய பாகுபாடு கிடையாது. அப்படி இருக்கிறப்ப நம்ம அங்கே வந்து ஒரு சாதிய ரீதியான ஒரு பேச்சை தவிர்த்திருக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா அங்கே வந்து நீங்களுமே அந்த மாணவர்களுக்கு ஆதரவாக தான் பேச போயிருக்கீங்க. அந்த இடத்துல இதை நீங்கள் உங்களுடைய மனக்குமுறையை வேறு இடத்துல பேசியிருக்கலாம், வேறு ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருக்கலாம், ஒரு ட்விட்டரில் பதிவாக பண்ணியிருக்கலாமே தவிர அந்த இடத்தில் பேசியிருந்தோன்னா இந்த போராட்டத்திற்கான கலரே மாறி போயிடும். ஓகே, அதை தவிர்த்திருக்கணும். அது ஒரு பக்கம். இந்த 8 அமைச்சர்கள்லாம் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் முக்கியமான இலாக்காக்களில் இன்றைக்கி தலித் அமைச்சர்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கி கல்வியில் பார்த்தீங்கன்னா உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கட்டும், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கட்டும், பத்திரப்பதிவாக இருக்கட்டும், மிக மிக முக்கியமான இலாக்காக்கள் இருக்கிறாங்க. இதுவே முதல்ல ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். ரெண்டாவது, இவர்கள் எல்லாருமே புதியவர்கள். அரசியலுக்கு புதுசு, அமைச்சரவைக்கு புதுசு, சட்டமன்றத்துக்கு புதுசு. அந்த துறை சார்ந்த விஷயத்தையும் அவங்க ஸ்டடி பண்ணுறதுக்கே 3 மாதம் ஆகும். அந்த துறை என்ன துறை, அதனுடைய ஆப்ரேஷன் என்ன, அதன் வருமானம் என்ன, எவ்வளோ ஸ்டாஃப் இருக்கிறாங்க, இதில் என்ன குறை இருக்குது, நிறைய இருக்குது, போன கவர்மெண்ட் என்ன செஞ்சுட்டு போனால், இதை ஸ்டடி பண்ணுறதுக்கு 3 மாதம் ஆகும். 3 மாதமே போதாது. அப்போ அவர்களுக்கான ஒரு டைம் கொடுக்கணும். இவர் நமக்கு நினைச்சதை வந்து அரசாங்கத்தால் செய்ய முடியாது. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ தனிநபராக ஒருத்தர் நம்ம பேசுகிறதையும் தனி இயக்கமாக ஒரு விஷயத்தை போராடுவதற்கும் அரசாங்கமாக செய்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சில புரோட்டோக்கால்குள்ளே தான் அவங்க செஞ்சு ஆகணும், சில வரைமுறைகளுக்குள்ளே உட்காந்து தான் செஞ்சு ஆகணும். இப்போ எடுத்தோம் கவுத்தோம். அப்போ ஒரு அமைச்சராக இருக்காங்க, எந்த சமூகத்தை சேர்ந்த அமைச்சராக இருந்தாலுமே அவர் தமிழ்நாட்டுக்கு அமைச்சர், அந்த சமூகத்துக்கு அமைச்சர் கிடையாது இல்லையா? அப்போ அவர் நினைச்சதை உடனே செஞ்சிட முடியாது. அவர் தனிப்பட்ட விருப்பமாக இருந்தாலும் செய்ய முடியாது. ஏன் நம்மளுடைய அரசியல் சட்டம் அப்படி இருக்குது, கான்ஸ்டியூஷன் அப்படி தான் நம்மளை உருவாக்கி வச்சிருக்கு. அப்போ அந்த சமூகத்திற்கான பிரதிநிதியை கிட்டத்தட்ட 30-40 வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் அவங்களுக்கு சரியான ரேஷியோவில் இந்த விகிதாச்சார அடிப்படையில் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதை முதலில் நம்ம வரவேற்கணும், பாராட்டணும். ரெண்டாவது, அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் நாள் கொடுக்கணும். அதே நேரத்தில் அவர் தோழர் வன்னியரசு தோழரை பற்றி பேசுகிறாரு, நம்ம சிறப்பாக செயல்படுறாருன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக போராட்ட களத்துலேருந்து வந்திருக்கிறார். அவர் வாங்காத வழக்குகள் கிடையாது, போகாத சிறைச்சாலைகள் கிடையாது, மக்கள் பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து போராடிட்டு இருக்காரு. அவர் ஒரு அமைச்சரானோடனே அவருக்கு அந்த அனுபவம் கை கொடுக்குது, சில முடிவுகளை டிசிஷன் அவர் எடுக்கிறார். ஆனால் இந்த புதியவர்களுக்கான இடங்கிறது கொஞ்சம் நாள் ஆகும், அதுக்கான டைம் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய இது. ரெண்டாவது, அந்த இடத்தில் இந்த கருத்தை பேசியிருக்க வேண்டாம், ஏன்னா அது கலர் மாறிடும். இல்லை, அது டோனே மாறுதோன்ற ஒரு எண்ணம் வருது. நீங்கள் பேச போன விஷயத்தை தாண்டி இது ஒரு ஆடானா இருக்குதுன்றது தானே. இல்லை, அந்த போராட்ட கிழமை மாறி போயிடும்ல உங்களுக்கு. அதுவே தவிர்த்திருக்கணும். வேறு இடத்துல உங்களுடைய கருத்துக்கு அந்த இடத்தில் அதை தவிர்த்திருக்கணுங்கிறதா நம்மளுடைய இது. மற்றபடி அவர்களுக்கான டைம் கொடுங்க, செயல்பாடை பார்ப்போம். ரெண்டாவது, ராஜ்மோகன் அவர்களை பற்றி சொல்கிறாரு. அவர் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காருன்னா, ராஜ்மோகன் வந்து ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், ஒரு யூடியூபரு, நமக்கு தெரியும். ஒரு நிறையில்லாத வருமானத்தை தன் வாழ்க்கையை வாழ்கிறது பெரிய போராட்டம். அப்படி ஒரு சூழ்நிலையிலிருந்து ஒரு அமைச்சராக இருக்கார். அப்படிங்கும்போது அவருடைய செயல்பாடுகளை வந்து அடுத்துதான் விமர்சனம் பண்ணணும். இதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணியிருக்காரு, சமூகம் சார்ந்த பிரச்சனை பேசியிருக்காருன்னா, எனக்கு தெரிஞ்ச அவரை வந்து இந்த கொல்கத்தா மாணவி மரணம் தொடர்பாக தொடர்ந்து வீடியோ போட்டிருந்தாரு, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை தொடர்ந்து வீடியோ போட்டிருந்தாரு. அவரால் அவர் தானே முடியும். ஏன் அவர் வாழ்க்கை போராட்டமாக இருக்கு. நமக்கு தெரியும் மீடியாவில் எப்படி ரெகுலரான வருமானம் இருக்காது, வீட்டு வாடகை கொடுக்கணும், அவருடைய லைஃப்பை ஓட்டுறதுக்கே பெரிய கஷ்டம். அப்போ அவர் வாழ்க்கை போராட்டமாக இருக்குது. அதை சார்ந்து சமூகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இந்த கல்கத்தா டாக்டருடைய அதில் அவர் சொல்லக்கூடிய இன்னொரு கூடுதல் விஷயம், அவர் தலித்துன்றதே அவர் இது பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்றார். அதை எதுக்கு பொது சமூகத்தில் எதுக்கு அடையாளப்படுத்திகளை வரணும்னு நினைச்சிருக்கலாம், எல்லாரோடய நம்ம மிங்கிலாக இருக்கும், அதை அடையாளப்படுத்த வேண்டாம்னு அவர் நினைச்சிருக்கலாம். ஆனால் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருந்தார். இந்த கொல்கத்தா மாணவி தொடர்பாக தொடர்ந்து வீடியோ பண்ணியிருக்கிறாரு, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு சம்பந்தமாக தொடர்ந்து வீடியோ பண்ணியிருக்கிறாரு. சமூகத்தில் நடக்கக்கூடிய பல பிரச்சனைகள் அவரால் தான் அதான் செய்ய முடியும். ஒரு யூடியூபராக, ஒரு பட்டிமன்ற பேச்சாளராக வாழ்க்கையில் ஒரு நிரந்தரமான ஒரு குடிமானம் இல்லாமல் அலைமாகிக்கிட்டு இருக்கிறவரால் குறைந்தபட்சம் ஒரு வீடியோ போட முடியும், வாய்ஸ் அவுட் பண்ண முடியும், வேறு என்ன செய்ய முடியும்? அதை செஞ்சுருக்கிறாரு. இன்றைக்கி அமைச்சராக இருக்கிறாரு. இனி அவருடைய செயல்பாடுகள் அவர் சார்ந்த சமூகத்துக்கு என்ன செய்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆனால் இது வந்து ஒரு ஜனநாயகனுக்கு எதிரான ஒரு விஷயமா வந்து தொடர்ந்து நம்ம பல டிபேட்டுகளில் வந்து பார்க்க முடியுது, பல போராட்ட களங்களில் பார்க்க முடியுது. ஏன் பாலன் அவர்கள் பாலன் இல்லத்தில் நடக்கக்கூடிய அந்த இதில் கூட வந்து ஜனநாயகனுக்கு எதிரான ஒரு விஜய்க்கு எதிரான இந்த தாவேக அரசுக்கு எதிரான ஒரு விஷயமா இதை வந்து மாத்துறாங்களோன்ற ஒரு சந்தேகமும் யார் மாத்துறா? ஜென்ரல் அங்கே இருக்கக்கூடிய கிடையாது.
இல்லை அங்க பேசக்கூடிய விஷயங்கள். அதாவது இதை வைத்து அரசியல் ஆதாயம் தேட சில கட்சிகள் முயற்சி பண்றாங்க. அவங்களுடைய ஆட்களை உள்ள விட்டு அந்த மாதிரியான பதாதைகளை வைத்து அதுதான் அந்த வேலையை செய்யறாங்க. அதுதான் கேட்குறேன். ஏன்னா அது நடக்கக்கூடிய விஷயம் வேற, நம்ம அங்க பண்ணக்கூடிய விஷயம் வேற. ஆனா இது ஒரு இதுவா மாத்துறது. இந்த நீட் தேர்வுங்கிறது மத்திய அரசு மனசு வச்சால் மட்டும்தான் ரத்து பண்ண முடியும். இது நாடாளுமன்றத்தில் மெஜாரிட்டி கிடையாது. அது நாடாளுமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டு அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்துக்கு போய் உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தப்பட்டது இல்லையா? இப்போ பாஜக ஆளக்கூடிய மத்திய அரசு தான் இதை ரத்து செய்யறதுக்கான முழு உரிமையும் அவங்கள்ட்ட தான் அதிகாரம் இருக்கு. கேள்விகளை நீங்கள் நேரடியாக அங்கே தான் கேட்கணும். அதை விட்டுட்டு ஜனநாயகனை காப்பாற்ற போகிறோமா ஜனநாயகனை காப்பாற்ற போகிறோமாங்கிற இந்த டைமிங்லாம் போடுற ஆடு தமிழ்நாட்டில் யாருன்னு நமக்கு தெரியும். கொண்டைய மறையிடாங்கிற மாதிரி தான் இவங்க சொல்ல வேண்டியது. நானும் பார்த்தேன் சில இடங்கள்ல. இல்லை அது அந்த ஒரு சில கிளிப்ஸ் ரொம்ப நானும் போராட்டத்துக்கு போனோம் தாங்க. அதுதான் கேட்க நானும் போராட்டத்துக்கு போனேன், போய் பார்த்துட்டு தான் வந்தேன். சில இடங்கள்ல கலர் மாறுற மாதிரி இருக்கு. அந்த கட்சி நிர்வாகிகள் கருப்பு சட்டையை போட்டு வந்து நிற்கிறது, அந்த கட்சியோடைய அந்த மீட்டப் குரூப்லாம் உள்ள வந்து அங்கே உட்காந்து ரைட்டப் போடுறது, போர்டை வைக்கிறதெல்லாம் பார்த்தேன். இது ஒரு தப்பான விஷயம். இது அவங்க எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு இளைஞர்கள் திரண்டிருக்காங்க. சாதி மதம் பாகுபாடு, பெண்ணின ஆண் பெண் பாகுபாடு எதுவுமே இல்லாமல் அவங்க ஒரு உணர்வு ரீதியாக உட்காந்துருக்காங்க. இதை வைத்து ஒரு அரசியல் ஆதாயம் தேடக்கூடாது, அந்த கலர் மாறிடக்கூடாதுன்னு அப்போ நம்ம ஒரு பேக் அடிச்சிட்டோம் பார்த்துட்டு. அப்போ இதை இந்த இந்த ரைமிங் போடுறது யாருன்னு தெரியும். சாமானியனுக்கு இந்த ரைமிங்லாம் போட தெரியாது. ரைமிங் போட்டு அரசியல் பண்ணக்கூடிய ஆட்கள் யாரும் தமிழ்நாட்டில்ங்கிறது தெரியும். அவர்கள் இந்த வேலையை செய்கிறாங்க. அவர்களுக்கு சார்ந்த பல முகமூடிகள் வச்சுருப்பாங்க. பத்திரிகையாளர்கள், அப்புறம் சமூக ஆர்வலர்கள், அரசியல் விமர்சகர்கள், பொது உடைமை போராளிகள் அப்படின்னு பல முகமூடிகளில் இருப்பாங்க. அந்த ஆட்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல நிற்பான். பின்னாடி பார்த்தா அவங்க சம்மந்தப்பட்ட ஆட்கள் நிற்பாங்க. இது எல்லா இடத்துலையும் நடக்கும். நேற்று அன்னைக்கு கூட ஒரு ஜனநாயகத்தை காப்போங்கிற ஒரு போராட்டம்லாம் நடத்த போகிறாங்க போல. அது உள்ளே போய் பார்த்தா யாராருன்னு பார்த்தா நீங்களாம் உதவி வேணாம் போங்கடாங்கிற மாதிரி தான் இருக்கு. அவங்க அதுக்கு வேற பேனர் வச்சுக்கிறாங்க, பேரை வச்சுக்கிறாங்க. எதுக்கு இவ்வளவு ஒரு மட்டமான அரசியல்? அந்த இளைஞர்கள் நீங்கள் உணர்ச்சி பூர்வமாக நிற்கிறாங்க. இதை வைத்து ஒரு அரசியல் பண்ணணுமா? ஒரு படம் வந்திருக்கு, படத்தை ஒரு நாள் அந்த ரசிகர்கள் போசம் பார்த்தவங்க கொண்டாடி. அதிகபட்சம் அதோட கெப்பாசிட்டி 3 மணி நேரம், அவ்வளோதான். அந்த படம் பார்க்கறதோட கெப்பாசிட்டி. பல அமைச்சர்கள் படம் பார்க்கலங்க. நைட்டு போய் வேலையெல்லாம் முடிச்சு நைட்டு பார்த்துருக்குறாங்க. அவங்க வேலையை விட்டுட்டு போனாங்களா? சரி, இதை விட கூடுதல் விஷயம் நம்ம சொல்கிறோம். இப்போ சமீபத்தில் ஃபுட்பால் மேட்ச் நடந்துச்சு. ஆமாம், கேரளாவில் கவர்மெண்ட் லீவ் விட்டுச்சு. ஏன்னா எல்லா உணர்வுகளையும் மதிக்கணும். கேரளா, மணிப்பூர் எல்லாமே லீவ் விட்டாங்க. அப்போ ஒரு கிரிக்கெட் மாதிரி, ஒரு ஃபுட்பால் மாதிரி சினிமாங்கிறது ஒரு பொழுதுபோக்கு விஷயம் வருது. அதுவும் அவர் சிஎம் வேற ஆயிட்டாரு. இந்த படம் டிராவலே பெரிய பிரச்சனை. நிறைய டிராவலுக்கு பிறகு வருது, நிறைய பிரச்சனைக்கு பிறகு தாண்டி வருது. அப்படிங்கும்போது அப்பாடா லீக் ஆயிடுச்சு அப்பாடா இப்போயாவது வந்துச்சு இந்த படம். அப்படி என்னதான் இந்த படத்தில் இருக்குன்னு ஒரு ஆதரவோடு பார்க்குறாங்க. இதே ஒரு நாள் அரை நாள் கொண்டாட்டம், அதை கூட கொண்டாடிட்டு போகிறாங்க. அதுக்கு ஜனநாயகன் ஒரு கேடா, ஜனநாயகன் நாட்டில் ஜனநாயகத்துக்கு இடம் இல்லையா அப்படி ரைமிங்கை போட்டு இப்போ போராளிகள்லாம் போட வச்சுக்கிட்டு நிற்கிறாங்கன்னா மக்கள் அதை கண்டுக்கல. போயா நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, நீங்கள் ரைட்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க உட்காந்துங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கிறாங்க இல்லையா? இது அரசியல் தான். இது இப்போ பொதுமக்கள் இது யாரெல்லாம் இந்த மாதிரி ஜனநாயகம் பொதுமக்கள் இல்லை, நீங்க சொல்ற அந்த டோன் மட்டும் சேஞ்ச் ஆகுது இல்லையா? அதை மட்டும் அந்த டோன் இவங்க டோன் தானே. யாரு பொதுமக்கள் உட்காந்து இப்படி ரைமிங்ல பேசிட்டு இருப்பாங்களா? யாராவது ரோட்ல அவன் வேலைக்கு வேகமாக போயிட்டு இருக்கான், வேகமாக வந்துகிட்டு இருக்கான், சனி ஞாயிறு போராட்டத்துக்கு போகிறான், ஈவினிங் போராட்டத்துக்கு போகிறான், ஆதரவு கொடுக்குறான், ஒன்றிய அரசை நோக்கி கேட்குறான், மத்திய அரசு இருக்கக்கூடிய காவலர்கள் தாக்குனா அதுக்கு கேட்குறான். இந்த ரைமிங் போகிறது யாருக்கு தெரியுமில்ல நம்மளுக்கு? பொதுமக்கள் போடுறானா, காமன்மெண்ட் போடுறானா? அப்போ இவர்களுக்கு ஒரு அரசியல் செய்யறதுக்கு ஒரு இடம் எப்படியாவது தள்ளிட்டே இருக்காங்க. ஏதாவது ஒரு அரசியல் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு முகமூடிகள் அங்கங்கே உட்காந்து நாங்களும் போராளி தான், நாங்களும் இது பண்ணுறோமான்ற வேலையை செய்கிறாங்க. இதுக்கு தான் சொல்கிறோம், இந்த கலரை மாற்றி விட்டுறாதீங்க, இந்த களத்தை மாற்றி விட்டுறாதீங்க. அவங்க அந்த இளைஞர்கள் தன்னெழுச்சியாக உட்காந்துருக்காங்க. நைட் அண்ட் டே படுத்துருக்காங்க. யாராவது வர்றாங்க, ஒரு 10 பாக்கெட் வாட்டர் பாட்டில் கொடுத்துட்டு போகிறாங்க, பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுத்துட்டு போகிறாங்க. அவங்க வாங்கி சாப்பிட்டு அவங்க பாட்டில் இந்த போராட்டத்தை தொடர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இதுக்குள்ளே இவங்க உட்காந்து அதை மாற்றி விட்டுறாதீங்க, உங்கள் ஆதாயத்துக்கு அவங்கள பலிகடா ஆக்கிடாதீங்க. நம்ம ஜல்லிக்கட்டப்போ நடந்துச்சுல, நீங்கள்லாம் வராதிங்க, அரசியல் சார்ந்த இது வராதிங்க, அதை மாதிரி இங்கே முன்னெடுக்கணும். அந்த மாதிரி அரசியல் கட்சிகள் தயவு செய்து வராதிங்க அப்படின்னு முன்னெடுக்கணும். யாராவது ஒரு குரல் பணம் பார்த்தீங்கன்னா அங்கே வேறு மாதிரி தான் இருக்குது. அது வேறு சாயம் தான் பூசிக்கிட்டு இருக்காங்க அங்கே உள்ள உட்காந்து. பூசின மாதிரி பூசாத மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க வழியே. அதே அந்த போராட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் திட்டவட்டமாக சொல்லணும், எந்த அரசியல் கட்சியும் வராதிங்கடா, நீங்கள் இது வரைக்கும் புடுங்கினதெல்லாம் போதும் அப்படின்னு அவங்க சொல்லணும். அதை அவங்க புதுசாக இருக்கிறதுனால அவங்க ஸ்ட்ராங்காக வாய்ஸ் அவுட் பண்ண முடியல.
சரி யாராவது ஆதரவு கொடுத்துட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் அவங்களும் விட்டுறாங்க. அதை இவர்கள் பயன்படுத்துகிறாங்க, அவ்வளோதான். ஓகே. இன்னொரு பக்கம் திமுகவுடைய தீவிர நீட் எதிர்ப்பு இப்போ ரொம்ப கடந்த சில நாட்களாக வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதற்கு ஆதரவும் எதிர்ப்பும் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? கடந்த 50 நாள் 60 நாளில் 2 மாதம் வச்சுங்களேன், தாவேக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஒன்றிய அரசு நோக்கி திமுக ஏதாவது பேசியிருக்கிறேன் 1-2 எப்பயாவது நடந்திருக்கும். அறிக்கையை மட்டும் கொடுத்துருப்பாங்க. மேகதாது விஷயத்துக்கு எப்போ மேகதாது விஷயத்துக்கு ஏன் கையில் எடுக்கிறாங்கன்னா, தாவேக காங்கிரஸ் கூட்டணி இங்கே இருக்குது, அதை நம்ம கையில் எடுத்தால் பிரச்சனை வரும். ஒன்று சொல்கிற கேளுங்க, இப்போ பார்லிமெண்ட் செஷன் வரப்போகுது, வரக்கூடிய காலத்தில் மொதல் பிரச்சனையை எதை எடுப்பாங்கன்னா திமுக மேகதாது தான் எடுப்பாங்க. மேகதாது எதிர்த்து பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டமே பார்லிமெண்ட் நடக்கும். ஏன்னா காங்கிரஸ் தாவேக்காவுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கணும். அப்போ கொடுத்த பிறகு என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு கவனம் ஈர்ப்பு பண்ணுற மாதிரியான வேலையெல்லாம் ஸ்டண்ட்டெல்லாம் கூட நடக்கும். நடந்துட்டு வெளிநடப்பு பண்ணுவாங்க. அந்த வெளிநடப்பு பண்ணதுக்கு பிறகு என்ன நடக்கும், பார்லிமெண்ட்டில் வந்து நம்பர்ஸ் குறைஞ்சி போயிடும், எம்பிஸோடைய நம்பர்ஸ் கம்மியாகும். அப்போ ப்ரெசென்டிங் ஓட்டிங் தான் அங்கே வந்து இல்லையா? அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 22 பேர் வெளியே போயிடுவாங்க. சண்டே நாங்கள் என்ன சொல்ல, மேகதாது விஷயத்தை எங்களுக்கு பேச விடாமல் எங்களை வந்து வெளிநடப்பு செய்கிறாங்க, நாங்கள் வந்து வெளிநடப்பு செய்கிறோன்னு சொல்லிட்டு நாங்கள் கோச்சிக்கிட்டு போகிறோன்னு வெளியில் போன பிறகு இந்த ப்ரெசென்டிங் ஓட்டை வச்சு அந்த பில்லெல்லாம் பாஸ் பண்ணிடுவாங்க. அது அவங்களுக்கு மேலே அந்த இது வராதா, பழி வராதா? நீங்கள் போனதுனால இப்படி ஒன்று ஆகிடுச்சுன்ற நாங்கள் வந்து தமிழ்நாட்டு பிரச்சனைக்கு தாங்க முதல்ல முன்னுரிமை கேட்டோம். பாஜக அரசும் தெரியாத மத்தியானத்துக்கு மேலே கொண்டு வந்துட்டாங்க. காலையில் நீங்கள் பார்லிமெண்ட் நடக்குன்னு வச்சுங்களேன், காலையில் போனவொடனே இந்த பிரச்சனையை கிளப்புறது. பார்த்தீங்கன்னா மேகதாது விஷயத்தை எடுக்கணும், சபாநாயகர் என்ன சொல்வார், இல்லைங்க அது ஆர்டர் போட்டால் தான் வரும் அப்படி மாதிரி, நாங்கள் அதை வெளிநடப்பு செய்கிறோம் அப்படின்னு பந்து கரோன்னு கத்திட்டு வெளியே போயிடுவாங்க. போனவொடனே என்ன பண்ணுவாங்க, பாஜக இதுதான் சந்தர்ப்பம் அவங்க பயன்படுத்தி மத்தியானத்துக்கு மேலே டீலிமிட்டேஷன் பண்ணுறோம், வந்து ப்ரெசென்டிங் ஓட்டிங் பிரகாரம் போட்டு நீங்கள் பண்ணுங்க அப்படின்னா 340 வரைக்கும் அவங்கள்ட்ட இருக்கிறாங்க. 345 46 வேணும். ஒரு 4-5 பேர் அப்படி எங்கேயா எஸ்கேப் ஆயிடுவாங்க, அப்படி போட்டுருவான்னு வச்சுங்களேன். அப்போ கரெக்டாக பில்லை பாஸ் பண்ண, இதுதான் அவங்களுடைய பிளான். ஓகே. இந்த பிளானுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் இந்த பிரச்சனை வந்துருச்சு. இந்த இது நீட் விஷயம் போனதுனால அது அப்படியே சைலண்டாக போகிறாங்க. அப்போ பாஜக நீட் எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்புங்கிறது அது வந்து நீர்த்து போய்விட்டது அப்படின்னு தான் பார்க்குறேன். கடந்த 60 நாளில் பெருசாக ஆளுநரை எதிர்த்தோ பாஜக எதிர்த்தோ எந்த விதமான போராட்டம் ஆர்ப்பாட்டமும் அவங்க பண்ணல. இப்போ அவங்க அதை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அதில் என்ன அரசியல் கணக்கு இருக்குது அவங்களுக்கு? இந்த பிஜேபி எதிர்க்க வேணான்றதுல அரசியல் கணக்கு, இனிமேல் காங்கிரஸ் தான் எதிரின்ற ஒரு காங்கிரஸ் எதிரிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ ஆதரவுக்கு ஒரு ஆள் வேணும்ல. இப்போ நீங்கள் 99 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஒரு வழக்கு போச்சுன்னா இடி உள்ள வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக இடி வழக்காக கன்வெர்ட் ஆயிரும். இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் பல பேருமே வழக்கு இருக்குது. அப்போ இடி வழக்கு கை வந்துச்சுன்னா பாஜகவோட தயவு வேணும்ல அவங்களுக்கு. ஒன்றும் நேரடியாக அவங்களோட கூட்டணிக்கு போகாட்டி கூட தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக ஏதாவது ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தான்னு ஆகணும். அவங்க காங்கிரஸ் இல்லை அப்படிங்கும் போது நேரடியாக அவங்க போக மாட்டாங்க. நேரடியாக போகாட்டி கூட முக்கியமான இந்த மாதிரி இஷ்யூ வர்றப்ப நாங்கள் வெளிநடப்பு பண்ணிடுறோம், ஆப்சென்ட் ஆயிடுறோம், ஓகே அப்படின்ட்டு மறைமுகமாக சில வேலைகளை செய்வாங்க. ஆனால் அது 2029க்கு எப்படி கை கொடுக்கும் திமுக? அப்போ போக போக வந்து அந்த நிலைப்பாட்டை மாற்றலாமா, நேரடியாக பாஜக கூட வைக்கலாமா அப்படிங்கிற அவங்க இப்போ இன்னொரு அரசியல் செய்கிறாங்க. திமுகவினுடைய கோர் ஓட் பேங்க் அப்படிங்கிறது எஸ்சி/எஸ்டி மைனாரிட்டி சிறுபான்மையினரோட வாக்கு. இது என்னென்னா எஸ்சி/எஸ்டி ஓட்டு முழுவதுமாக போயிடுச்சு, மைனாரிட்டி ஓட்டில் கிறிஸ்டின் ஓட்டும் போயிடுச்சு, முஸ்லீம்ஸ் ஓட்டில் கொஞ்சம் பாதி போயிடுச்சு. அப்படிங்கும் இந்த அரசியலை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க அரசியல் பண்ண முடியாங்க. அப்போ ஓபிசி பாலிடிக்ஸை கையில் எடுப்பாங்க. ஓகே. ஓபிசி பாலிடிக்ஸை கையில் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பாமக, அமமுக அந்த மாதிரி அந்த அரசியலை கையில் எடுத்து இன்னொரு அரசியலை செய்வாங்க. அப்படி வரப்போ அவங்க பாஜக அவங்க உள்ளே கொண்டுருவாங்க. ஓகே. அதுக்கெல்லாம் கூட பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் வந்து டைம் இருக்குது, 2 வருஷம் இருக்குது. ஓகே. 2 இயர்ஸ் 2 வருஷத்துக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆளுகிற அரசாங்கத்தை டேமேஜ் பண்ணுற வேலையை அந்த வேலையை பண்ணுவாங்க. மறைமுகமாக பாஜகவுடைய ஒரு டீலிங் இருப்பாங்க. இப்படி ஸ்மூத்தாக போகும். பாஜக பெருசாக எதிர்க்க மாட்டாங்க. பாஜகவினுடைய சில வேலைகளுக்கு நார்மலைஸ் பண்ணக்கூடிய வேலையை பண்ணுவாங்க. இந்த இந்த நரேஷன்லாம் நடக்கும். பாஜக என்ன தீண்டப்படாத கட்சியா, அது ஒன்றும் பெரிய குற்றம், தீவிரவாத இயக்கம், அது என்ன அப்படிங்கிற மாதிரி அப்படியே கொஞ்சம் நார்மலைஸ் பண்ணிகிட்டே போவாங்க. நார்மலைஸ் பண்ணி 2 வருஷம் அந்த சமமாக ஆக்கிட்டு இங்கே ஆளுகிற அரசாங்கத்து மேலே ஒரு டார்கெட் வச்சுட்டே இருப்பாங்க. ஓகே. வச்சுட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரப்போ அவங்க ஓப்பனாக வெளியே இவங்களை எதிர்க்கிறதுக்கு இவங்களோட நாங்கள் வந்து இருக்கிறோம். காங்கிரஸ் காங்கிரஸ் எங்களை முதல் ஊற்றிட்டு போயிட்டாங்க, ஒரு துரோகியை வீழ்த்துறதுக்காக நாங்கள் வந்து எதிரியோட கை கொடுக்குறோம் அப்படிங்கிற அவங்களும் வசனம் வச்சுருப்பாங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து இவர் செய்யலையா, அண்ணா வந்து ராஜாஜியோட கூட்டணி வைக்கலான்னு பழைய வரலாறுலாம் இருப்பாங்க. 99 வந்து நாங்கள் வந்து வாஜ்பாய் கவர்மெண்ட்டுக்கு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போடலையா, நாங்கள் இப்போயும் காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டிருக்கோமே, நீட் விலக்கு வேணும்னு கேட்டிருக்கோமே, சிஏ கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோமே, இதெல்லாம் காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டுட்டா பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறோம். இல்லை, இதுக்காக காங்கிரஸை எதிர்ப்பது தான் இப்போ நோக்கம்னா அப்போ பிஜேபி அதில் சேர்ந்துக்கும் அப்படின்னா அப்போது திமுகவுக்காக சில விஷயங்கள் அவங்க பண்ணுவாங்களா? கண்டிப்பாக பண்ணுவாங்க. நீட்டை வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சில விஷயம் வந்து ஒரு குழு நீட்டு நான் சொல்கிறது ஜென்ரலாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் 2029 தேர்தல் வருது, திமுக பாஜக கூட்டணி ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டான்னு வச்சுங்க, போட்டு ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்க, ஒரு வேலை ஒரு குழு போட்டாங்கன்னா 5 வருஷம் நடக்கும்.
அடுத்து 5 வருஷம் நடக்கும். அப்படிதான் இது. அதை அவர் நடத்திருப்பாங்க. பாஜகவுக்கு இப்போ இந்த 22 எம்பி தேவை. ஓகே, ஒரு 8 ராஜ்யசபா எம்பி தேவை. முக்கியமான பில்லை வரப்போ நீங்கள் ஓட்டே போராட்டி கூட ஆப்ஷன் ஆனால் கூட போதும். அப்போ முக்கியமான, ஏன்னா கடைசியில் அவங்க வந்து இந்தியா பிளாக்கை வந்து அவங்க வந்து டேமேஜ் பண்ணணும். ஓகே, இந்தியா கூட்டணியை பலமுழக்க செஞ்சால் தான் அது இங்கே நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இப்போ இல்லை. ஆல் இண்டியா லெவலில் இப்போ இல்லை. சமாஜ்வாதி பார்ட்டி அகிலேஷ் யாதவ் தவிர யாருமே ஆல் இண்டியா லெவலில் இல்லை. அப்படிங்கும்போது காங்கிரஸ் திமுகவுடைய நிலைப்பாடு அங்கே வந்து இப்போ வெளியில் வந்துட்டாங்க. அப்போ ஒன்றும் பலகீனமாயிருச்சு. 38 எம்பி இருக்குது சமாஜ்வாதி பார்ட்டிகிட்ட. இப்போ அவங்க வந்து அடுத்த வருஷம் தேர்தல் வரப்போகுது பீகார், யூபியில். அதனால் அவங்க வந்து காங்கிரஸோடு தான் இருப்பாங்க. உடனே காங்கிரஸ் வந்து வெளியே வர மாட்டாங்க. அப்போ அதை மட்டும் வச்சுக்கிட்டு சில பில்லை வந்து அவங்களால ஸ்குவாஷ் பண்ண முடியாது. அப்போ திமுகவை வந்து சைலண்ட் பண்ணிடலாம். ஓகே, அப்படிங்கிற ஒரு கணக்கை வந்து பாஜக போடும். திமுக என்ன கணக்கு போடும் அப்படின்னா, எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, பல வழக்குகள்கிட்ட கொஞ்சம் காப்பாற்றி விட்ருங்க, 29 நம்ம டீலிங் வச்சுக்கலாம், அது வரைக்கும் நீங்கள் முக்கியமான விஷயங்களில் நம்ம பட்டும் படாமல் போயிடுவோம் அப்படிங்கிறது தான் பிளான். நேற்று முக்கியமாக நீட்டு விஷயம் போயிட்டு இருக்கப்ப இவங்க எதை கையில் எடுக்கிறாங்கன்னா மேகதாது கையில் எடுக்கிறாங்க பார்லிமெண்ட்டில். ஆமாம். இப்போ அதுலேருந்தே தெரிஞ்சுக்கணும் அவங்க என்ன ஒரு கேம் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போ அதான் பண்ணுவாங்க. இன்றைக்கி நீட்டு ஒரு 2 நாளில் முடிச்சிருவாங்க. சோனம் வாங்ஸ் வந்து வாங்கிட்டாரு, சுப்ரீம் கோர்ட்டு கேட்டுருச்சு, நாங்கள் குழு போட போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மேட்டரை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அடுத்த பார்லிமெண்ட் செஷனில் மண்டேக்கு மேலே முதல்ல வந்து மேகதாது தான் எடுப்பாங்க. மேகதாது எடுத்து அது பிரச்சனை போயிட்டு இருக்கப்போ மதியானத்துக்கு மேலே திடீர்னு வந்து டீலிமிட்டேஷன் மற்ற விஷயத்தை கொண்டு வருவாங்க. கொண்டு வந்துட்டு அவங்க பண்ணுற வேலையை எப்பயும் போல பண்ணுவாங்க. இதுதான் அவங்களுடைய கேம் பிளான். கண்டிப்பாக சார். அடுத்தடுத்த நிகழ்வுகளில் தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.